ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். புதன் பகவானால் ஆட்சி செய்யப்படக்கூடிய கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது? அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு மாதம். நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக பிறந்திருக்கு. ஸோ வாங்க, என்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 வருடம் இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் கிட்டத்தட்ட 7 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ 8வது மாதத்தில் நம்ம அடியெடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது. இந்த மாதத்தில் மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்க போகிறாங்க. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரைக்குமே இணைந்து தான் இருக்க போகிறாங்க. அதாவது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு காலகட்டம்னு சொல்லுவாங்க. 2 கிரகமுமே சுப கிரகம்தான். இந்த 2 கிரகங்கள் இணைவு ஏற்படும் பொழுது எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத நினச்சி பாருங்களேன். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக எல்லாருமே மகாலட்சுமி வழிபாடுகள் செய்யுங்க. மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிது அப்படின்னா பல பிரச்சனைகள் சரியாக போகும். குறிப்பாக பணப்பிரச்சனை சரியாக போகும். அதனால் பணத்தட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவங்க, கடன் பிரச்சனையால் இருக்கக்கூடியவங்களாம் இந்த டைமில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடுகள் செய்யுங்க. நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாரை போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்மராசிக்கு போக போகிறாரு. அதே போல் சுக்கிர பகவானும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரைக்குமே மிதுன ராசியில் தான் இருக்க போகிறாரு. 22ஆம் தேதிக்கு அப்புறமா தான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்களே உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் இருக்க போகிறார். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகளின் அடிப்படையில் கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கன்னிராசிக்காரங்க இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலியாக இருக்குவாங்க. ஆனால் அதிகமாக கோபப்படக்கூடியவர்களும் இவங்க தான். அதே போல் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதை செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. அதிகமாக கூச்ச சுபாவம் உடையவர்கள், தங்களை அழகுபடுத்தி கவர்ச்சிகரமாக காட்டணும் அப்படின்றதில் ரொம்பவே குறிக்கோளாக இருப்பாங்க. தங்களை தாங்களே அலங்கரித்துக்கிறதுலையும் முதன்மையான ஒரு ஆர்வத்தை காட்டக்கூடியவங்க. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டங்கள் அனைத்துமே அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா ராசி அதிபதி புதன் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறாரு. ஸோ லாபத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால யோகங்களானது ஏற்படும். நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களாம் கண்டிப்பாக முயற்சி செய்துகிட்டே இருங்க. எப்போ நேரம் உங்களுக்கு கரெக்டாக கூடி வருதோ அப்போ கண்டிப்பாக திருமணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் தாங்க இந்த மாதிரியான நேரங்கள் அப்படின்றது திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான யோகம்லாம் இருக்குது. திருமணம் கைகூடி வரும். பதவி உயர்வு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட் எதுவும் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க, நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் எல்லாமே தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா நேரங்கள் உங்களுக்கு சரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திரைப்பட கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் நீங்கள் எல்லாருமே பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த துறையில் யாராவது கன்னிராசிக்காரங்க இருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம். கண்டிப்பாக முயற்சி செய்துட்டுருங்க. நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பண வரவுலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும். சனி பகவான் வேற வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ வாழ்க்கை துணையோட மட்டும் அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் அவங்கள மட்டும் எப்போதுமே சந்தோஷப்படுத்திகிட்டே இருங்க. சமாதானமாக இருங்க. இணக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுடைய பக்கபலம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அவங்கள எப்போதும் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் பண வரவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ஸோ தேவைக்கான பணம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு கிடைக்கும்.
அதனால் நீங்கள் வந்து பெருசாக வந்து கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் இளைய சகோதரர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மூலியமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிரச்சனை வரும். சொத்து பிரச்சனை நிச்சயம் வரும். அந்த சொத்து பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இப்போ உங்களுக்கு வந்து இருக்க போகுது. பிரச்சனை அப்படின்றது ஒன்று ஏற்பட்டால் தான் அதற்கான தீர்வும் கண்டுபிடிக்கப்படும். அதனால் வந்து பிரச்சனையை பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க, வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் தைரியமாகவே இருங்க. மேலும் இந்த டைமில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, வருத்தம் இது எல்லாமே இவங்களால தான் ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரி தாங்க இப்போ சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் வந்து பொறுமையாகவே இருங்க. சண்டை போடுற மாதிரிலாம் பேச வேணாம், விட்டு கொடுத்து போங்க. வாகனங்களில் பயணிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க, அடிக்கடி வாகனத்தை யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேகத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். கோபம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. இந்த கோபம் தாங்க உங்களுடைய வீக்னஸ். இதை வச்சு தான் எல்லாருமே எல்லா வேலைகளையும் வந்து செய்துக்கிறாங்க. அதனால் கோபப்படாதீங்க. கோபப்படுறது உங்களுடைய இயல்பான ஒரு குணமாக இருந்தாலுமே கூட அதை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. அது நல்லது உங்களுக்கு. தகவல் தொடர்பான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடியவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எதுவும் சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதையும் சேஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா அது மற்றவங்க மத்தியில் வந்து பார்க்கும் பொழுது தவறாக வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ இந்த டைமில் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க வந்து கவனம் செலுத்துங்க. தனக்காரகனோட சுக்கிரன் சேர்ந்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா தனக்காரகத்தை வந்து இவர் பார்க்குறதுனால பணவரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 10ஆம் இடத்தை குரு சுக்கிர பகவான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தொழில் செய்யக்கூடிய கன்னிராசி நேயர்கள்லாம் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் பார்ப்பீங்க. சீக்கிரமாக டெவலப் ஆகிடுவீங்க. நல்ல ஒரு முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக வந்து கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கு சொந்த வீடே கிடையாதுங்க, அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்நாளுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேயர்களாக நீங்கள் இருக்கீங்களா? இப்போ அதற்குரிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா சொந்த வீடு கட்டுறதுக்கான யோகங்களானது உருவாகுது. 4ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. கன்னிராசிக்காரங்களே புதுசாக கார் வாங்குறது, புதுசாக வாகனம் வாங்குறது, இப்படி நிறைய யோகங்களும் இருக்குது. சனி 7ல் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ காதல் விஷயத்துலலாம் சிக்கல்கள் இருக்கும். முன்னாடி காதல்லாம் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் வந்து சீக்கிரட்டாகவே பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அது வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க, அதுதான் நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட இருக்குது. திருமணத்திற்கு ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு 7வது இடத்துல இருக்கிறாரு, அதுவும் வக்கரமாக இருக்கிறாரு. வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இவர் கொடுப்பாரு. ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னா சிந்தித்து வந்து பயன்படுத்தணும். ஒரு முறைக்கு பல முறை சரி பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு உள்ளே நுழைஞ்சிடாதீங்க. அதுவும் கூட தவறானது தான். என்ன, எதற்கு, எப்படி அப்படின்ற காரண காரியங்களை தெரிஞ்சுக்கிறது அவசியமானது. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வண்டி வாகனங்களில் பயணிக்கக்கூடியவங்க, அதிகமாக வண்டி வாகனங்களை உபயோகப்படுத்தக்கூடியவங்களாம் கவனமாக இருக்கணுங்க. மேலும் இரவு நேர பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது தான். கூட்டமாக பயணங்கள் போகிறதையும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க. நிறைய பேரை ஒரே 2 வீலரில் கூட்டிகிட்டு போகிறது, இல்லை இரவு நேரத்தில் வந்து போகிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முற்றிலுமாக அந்த டைமில் நீங்கள் தவிர்க்கணும். உடல் ஆரோக்கியத்தின் மீது நல்ல அக்கறை வந்து செலுத்துங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் பெருமளவு அதிகமாக வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும். கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார் அப்படின்றதுனால வேலை இல்லாதவங்கலாம் இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல வேலை கிடைக்குங்க. ஸோ வேலை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு சுக்கிரன். அடுத்ததாக 11வது இடத்துல புதன் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷனை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் வயதில் மூத்தவர்கள், தாய் தந்தை யார் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஹெல்த்தில் நல்ல அக்கறை எடுத்துக்கணும். அதுதான் நல்லதும் கூட. இல்லைன்னா பல பிரச்சனைகளை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். தொழில் ரீதியாக நிறைய வெற்றிகள் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்காது. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு நீங்கள் யாரை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய குன்றத்தூர் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்யுங்க. இவரை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் மேலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். முருகனை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருகப்பெருமானுடைய அருளாசியோடு உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சிறப்பாகவே இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.